எல்லாருக்கும் மதிய வணக்கம். காலையில் டைம் இல்லை, எல்லாம் காய் வைக்க செய்ய ஒரே வேலை. அதனால் கொஞ்சம் எல்லாம் பாதி அள்ளி வச்சுட்டேன். மாமா வர வெளியே நில்லுன்ட்டார், அதனால் இதையும் அள்ளி வச்சுட்டு போயிடலான்னு நினச்சேன். போயிட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துடுவேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அள்ளி வச்சுட்டேன். மிளகாய் தனியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் போய் வருஷத்துக்கு ஆகிற மாதிரி மிளகாய் இப்போ கம்மியாக தெரியாது போச்சு. அதனால் வருஷத்துக்கு ஆகிற மாதிரி மிளகாயெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். தனியெல்லாம் இது தனியாக 1 கிலோ, மிளகாய் 1 கிலோ. இப்போ அரைக்க மட்டும் வாங்கினேன். வர சண்டே வரைக்கும் இங்கே இருந்தேன்னா கட்டாயம் வர சண்டே போய் திரும்பவும் 2 கிலோ மிளகாய், 2 கிலோ தனியாக வருஷத்துக்கு ஆகிற மாதிரி வாங்கிட்டு போகிறேன். மூக்கடலை 3 கிலோ, 5 கிலோ, அது 2. இதெல்லாம் அள்ளி வச்சுட்டே இருக்கேன். மாமா வெளியே நில்லுன்ட்டார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. தோட்டத்தில் ஏதோ ஆளுங்கெல்லாம் மருந்தடிக்கிறாங்களாம், அதனால் அவசரம் கேட்டு கூட்டிகிட்டு நில்லுன்ட்டார். அதனால் அவர் வந்து அள்ளிக்கலான்னு விட்டுட்டேன். இன்னும் கொள்ளு வாங்கணும். கொள்ளு இங்கே பக்கத்துலேயே எங்கள் மாமா வீடு அடிக்கிறாங்க, அவங்ககிட்ட 10 கிலோ சொல்லிட்டோம். உளுந்து உடைக்க கொடுத்துட்டேன். வியாழக்கிழமை போய் வாங்கிட்டு வரணும் 15 கிலோ உளுந்து. இன்னும் கொஞ்சம்லாம் வாங்கணும். ரொம்ப கூட்டம், தூக்க முடியல. நிறைய மூட்டை, 3 மூட்டை 2 கட்டை பைய, அதனால தூக்க முடியல. நான் வாங்க பாருங்கள், ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. எல்லோரும் நினைப்பாங்க ஊரில் எல்லாம் ஊருக்கு போயிட்டு 15 நாள் ஜாலியாக இருந்துட்டோம். ஒரு நாள் கூட மதியம் படுத்து தூங்கல, ரெஸ்ட் இல்லை. போச்சம்பள்ளிக்கு போகிறேங்க, உளுந்து உடைக்க கொடுத்தேன். என் அசிஸ்டண்ட் வேலைக்கு போயிட்டதுனால ஆள் இல்லை, நானே இப்போ போகிறேன். இப்போ 8:30 மணி பஸ்ஸு, 11 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன். 10:30 இருக்குது, 11 இருக்குது. மத்தூரில் இறங்கி போச்சம்பள்ளி போய் உள்ளே நடந்து போய் வாங்கி திரும்பவும் வந்து பஸ் பிடிச்சி மத்தூர் வந்து வரணும். 10:30 மணி பிடிக்க முடியாது, 11:30 பஸ் பிடிச்சிருவேன். அதனால் இப்போ கிளம்பிட்டேன். போகலாம். 15 கிலோ உளுந்து கொடுத்துருக்கேன். அதனால் போயிட்டு நானே முள்ள வாங்கிட்டு வந்துடலான்னு டைம் ஆயிடுச்சு. அங்கே போகலாம். பாருங்கள், எங்கள் வில்லேஜுக்கு வந்தால் இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பஸ் வசதி ரொம்ப கம்மி. டைமிங் நம்ம நினச்ச டைமுக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. அந்த அவங்க வர நேரத்துக்கு நம்ம போய் வரணும். அதனால தான் இப்போ 11:30 விட்டுட்டா அதுக்கப்புறம் 2 மணிக்கு அங்கே ரோட்டில் இறங்கி நடக்கணும். மணிக்கு வீட்டில் பஸ் ஏறினேன். 9 மணிக்கு மக்கள் வந்தேன். 8:40 கொஞ்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். 8:30 ஏறினேன், 8:40 மக்கள் வந்தேன். 9:20 போச்சம்பள்ளி போயிட்டேன். வாங்கிட்டு என்ன வெயிட் தூக்க முடியல, கொஞ்சம் தூரம் வந்து நின்றேன். அவரே வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் வந்து நின்னா திருப்பத்தூர் பஸ் வந்து ஏறி மற்றூரில் இறங்கி இந்த பஸ் வந்து வீட்டுக்கே நிற்கும். D16 பாருங்க, ஏறியிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். 10:30 வீட்டுக்கு போயிடுவேன். கரெக்டாக இந்த பஸ் விட்டுட்டா திரும்பவும் 11 விட்டால் இந்த ரோட்டில் இறங்கி நடக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த பஸ் 5 மணிக்கு தான். நாங்கள் எல்லாம் எது வாங்கினாலும் இந்த ரோட்டு தான் வரணும். ஓரளவுக்கு நல்ல டவுன் தான் இது. 10 நிமிஷம் தான் வண்டியில் எல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 4 மணி நேரம் அவ்வளோதான். நல்லா உள்ளெல்லாம் டவுனு, நல்ல கடைங்க எல்லாமே இங்கே நல்ல டவுன் தான். எல்லாமே இருக்கும். 10:30 மணிக்கு வீட்டுக்கு போய்டுவேன். 10:15 போய்டுவேன்னு நினைக்கிறேன். உளுந்து வாங்கிட்டேன், அரைச்சி வச்சுருக்காங்க. அது மூட்டையில் எடுத்துகிட்டு வந்து லக்கேஜ் போட்டுருவாங்க. அதனால் கட்ட வயலில் வச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி உள்ளே இருக்குது உளுந்து. வீட்டில் போய் காமிக்கிற பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில்லேஜ் பிடிக்கிறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாருங்கள், எங்கள் அசிஸ்டண்ட்டு இந்த மூட்டை எல்லாம் பேக்கிங் பண்ணுற ஃபுல்லாக பாருங்கள். 10 வகை பொருள், 10 வகையா எவ்வளவோ எல்லாம் பேக்கிங் ஆகிடுச்சு. மெட்ராஸ்க்கு 1 வருஷத்துக்கு ஆகிற மாதிரி அவள் தான் வந்து பண்ணுறா பாருங்க. இன்றைக்கி 4 நாளாக வேலைக்கு போயிட்டா.
எல்லாம் காய வச்சு எடுத்துட்டேன். துவரை இங்கே இருக்குது. துவரை வந்து உடச்சி பருப்பு எடுக்கிறது மே மாதம். இது வந்து எல்லாம் குழம்பு ஐட்டமே, மொச்சக்கொட்டை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, மூக்கல்ல வெள்ளை கலரு, நாட்டு மூக்கல்ல வெள்ளை கலரு, கருப்பு கலரு, உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து வாங்கி வெள்ளை உளுந்து பண்ணிட்டோம் இங்கே மிஷினில் கொடுத்து. எல்லா வேலையும் அதுக்குள்ளே அத்தனை ஐட்டம் இருக்குது. கொள்ளு 10 கிலோ எல்லாம் போட்டு எங்கள் பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் என்னங்க நமக்கெல்லாம் இது எப்படி தெரியும். 3 பேக்குங்க. மறந்தே போயிட்டேன் ஊர் கதையை பேசிட்டு. ஊருக்கு போகிற கதையும் பேசிட்டு 5 நாளாக இருந்தால் அவளும் வரப்போவோம். அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். 3 பேக், அதில் 4 பேக் லீலா. ஆமாம், 4 பேக்கு இங்கே தைச்சிட்டோம். ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு 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 தைச்சிட்டு இருக்கா. அப்படி சூப்பராக 4 பேக் அதுக்குள்ளே ஒன்று போட்டு தைச்சி ஒன்றை கமுத்திடுறது, இன்னொன்று தைச்சி இன்னொன்று கமுத்துறது. 4 பேக் இப்போ. ஏன்னா போன தடவை ஒருத்தருக்கு அனுப்பி நொய்யாயிடுச்சான் பருப்பெல்லாம், கொஞ்சம் உடஞ்சிடுச்சான் 2 கவரு. அதனால் இந்த தடவை நாங்கள் செம்ம இதாக பண்ணிட்டா. எவ்வளோ 1 மணி நேரமாக நடக்குது. 5 மணிக்கு ஆரம்பித்து 6:10 ஆக போகுது பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அதே பஸ்ஸில் போய் அங்கே கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது மாவு அரைக்கிறாங்க. வாரத்துக்கு ஆகிற மாதிரி டிஃபன் மாவு அங்கெல்லாம் வில்லேஜில் அரைச்சி வச்சுக்குவாங்க. அரைச்சிட்டு வந்து அப்படி இப்போ நாங்கள் மிளகாத்தூள் வறுத்து வச்சுருக்கேன். அது நான் பேக்கில் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன், இதில் வேண்டான்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தைக்கிறா பாருங்கள். எல்லா வேலையும் தெரியுங்க. ஆம்பளை பொம்பளை சிங்காவை எல்லா வேலையும் செய்வோம். மகன் நல்லா முடி போடு, அதுதான் மெயின். மீதியெல்லாம் கூட உள்ளே போயிடுச்சு. எல்லாம் செம்மையாக செய்வாள். அவள் இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது என்னால். இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நல்ல நெருக்கமாக தெரியல, நல்ல பக்கமாகவே தெரியும். பாருங்க, எங்கே போனால் ஒன்றாவது. அமெரிக்காவுக்கு போனால் கூட இந்த மூட்டை ஒன்றும் பாருங்க. வில்லேஜுங்கிறோம் என்ன பாருங்க. அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு அந்த மூட்டையை அனுப்புறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டோம். கல்கத்தா கூட பாருங்க. அமெரிக்கா போய் கல்கத்தா வந்துச்சு. நாடு நகரமே பாருங்க. பல்லாம் போய் ஃப்ளைட்டுக்கு போயிடுச்சு, ஏரோப்ளானுக்கு போயிட்டேன். திரும்ப நம்ம நாட்டுக்கே வந்துடுமா. அது வரைக்கும் மூட்டை உடையாது பிரியாதான். பாருங்க என்ன சூப்பராக தைக்கிற அப்படின்னு. எங்களுக்கு இந்த கோழி வளர்த்தி அந்த கம்பு வரும், பிரிக்க அடியில் ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். அடியில் ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டு நேற்று போய் இந்த பையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் சிட்டியாக இருக்கும் அங்கே. போனாங்க அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. இந்த டொயனு, அந்த ஊசி, அப்புறம் இந்த பையங்க 2-3 பை. ஆமாம், ஊசி சண்டையில் வாங்கினதுங்க. ஐயோ, அவள் வாங்கிட்டு வந்தாலும் அங்கே பாருங்க. சண்டைக்கு வந்துட்டாங்க. சண்டையில் போய் குருவிக்காரர்கிட்ட வாங்கிட்டு வந்தான். பாருங்க, அவள் தான் வாங்கிட்டு வந்தான். சந்தையில் கூட ஒரு இடத்துல எல்லாம் வாங்கி வைக்கார வைக்கிறது என்ன, ஓடி போய் வாங்கிட்டு வருது. உடனே போய் கொண்டாந்து வைக்கிறது, திரும்ப போய் வாங்கிட்டு வருது. ஒரு தடவை போயிட்டு தான் அப்போ பிடிச்சி வைத்தல் இன்னும் சரியாகல. நசுக்கு நசுக்கிட்டாங்கப்பா. அந்த இது வாங்க போனேன், மூக்கல்ல. அது மூக்கல்ல இல்லை, இன்னும் ஏதோ வாங்க போனேன். அவங்க கம்பு பச்சை பயிரெல்லாம் வாங்கி போனோம் பாரு. அதில் மாட்டிக்கிட்டேன். தனியாக அவனுக்கு வாங்கிட்டு வந்ததில்ல போய் 5 கிலோ. அது கம்பு அவனுக்கு தனித்தனியாக வாங்கிட்டு வந்த மூக்கல்ல. அதெல்லாம் வெயிட்டாக தூக்கிட்டு வந்தேன். அதுதான் நேற்று அந்த ஆளே பரவாயில்ல. அந்த மிஷின்கார் லீலா உண்மையாக அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். பேக்கு தூக்க முடியல, கடை திறந்து விட்டுட்டு வரேன். யாராவது பாருங்கண்ணா, கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்கட்டும், ஒரு 20 ரூபா கொடுத்துட்லாண்ணே. இருங்க பார்க்குறேன்னா பார்த்தா யாரில் இருந்தாங்க. இதை பாருங்க, இப்படி பூந்து இப்படி வளைஞ்சிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்துருந்தாரு. ஒரு கொஞ்சம் தூக்கணும் அப்படியே ஒயிறு இழுத்து பிடிச்சி வலினா வலி. அப்படியே இந்த பாரு, அப்படியே அந்த பேக்கை வச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் இங்கேருந்து கேட்ட அளவு தான் நடந்தேன். அப்படியே வச்சுட்டேன். வச்சோன்னா அங்கேருந்து பார்த்து ஏமானார். அண்ணா வயிறு இழுத்து பிடிச்சிச்சிங்கன்னா வயிறு பயங்கரமாக வலிக்குன்னு வயிற்ற பிடிச்சிட்டேன். அப்புறம் இருமான்ட்டு செருப்பு தொட்டு அப்படியே கடையெல்லாம் திறந்து விட்டு அந்த பேக்கு தூக்கினா அந்த கேட்டு வெளியே வரைக்கும் கொடுத்தாரு இல்லை அவர் இந்த வீடியோ பார்த்தா கூட அவங்க பிள்ளைங்கள்லாம் எங்கே இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். அவருக்கு உடனே வந்து கேட்டுக்கு வெளியே கொடுத்துட்டு பஸ்ஸு பாருங்கள் நிற்கிது, போய் ஏறிக்குவாங்க அப்படின்ட்டு அது வரைக்கும் கொண்டாந்து கொடுத்தாரு. அவர் வரலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். நம்ம அதுக்கு தாங்க நிறைய உதவி செஞ்சால் இந்த மாதிரி இடத்துல நமக்கு போகிற இடத்துல நமக்கு ஒரு உதவி செய்வாங்க. அதனால மாதிரி வில்லேஜுக்கு வந்து கூட ஒருத்தர் அட்ரஸ் கேட்டுகிட்டு இருந்தார். அவன் போய் எங்கள் மாமா பையன் வந்து சுமார் அப்பா சொல்லிட்டு போயிட்டான், போய் லெஃப்ட்டில் கட் பண்ணி போங்கன்னு. இங்கே ஒரு லெஃப்ட் இருக்குது,
அங்கே போய் கொஞ்சம் தூரம் ஒரு லெஃப்ட் இருக்குது. அவர் ஏதோ டவுன்லேருந்து வராரு, ஒரு 5-6 பேக்கை வச்சுட்டு ஏதோ பாடகர் மாதிரி வராரு. ஏதோ ஃபங்க்ஷனில் போய் பாடுவாங்களாட்டிருக்குது, அதுக்காக ரிசப்ஷன் ஏதோ நடக்குதாட்டிருக்குது. அது வழி தெரியாது வந்துட்டார் பாவம். திருப்பத்தூர்லேருந்து வரார் ஷார்ட்கட் வழியில். அதுக்கப்புறம் நான் போய் சொன்னேன் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த தரப்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு லெஃப்ட்டு கட் ஆகுதுங்க, அதில் அப்படியே நேராக போங்க, ஒரு ஆறு வரும், ஆறு ஏறி இறங்குனீங்கன்னா மாடரல்லின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மானார். நான் எங்கே அட்ரஸுக்கு நின்னாலும் கிளியராக தெரிஞ்சால் சொல்லிடுவேன், தெரியலனா யார் பழைய ஆள் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லுவேன். சூப்பராக பாருங்கள், பார்சல் வருஷத்துக்கு ஆகிற மாதிரி சென்னை பார்சல். இங்கே ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது, மேட்ரோ ட்ராவல்ஸ் இருக்குது, அதில் போட்டு அனுப்பிடுவோம். நாளைக்கு போட்டோம்னா செவ்வாய்க்கிழமை போயிடும். நான் மெட்ராஸ் போகிறதுக்குள்ளே இந்த மூட்டை, நான் தான் ஊருக்கு ஃபஸ்ட்டு போவேன், மூட்டை அப்புறம் தான் ஊரை பின்னாடி. போங்கம்மா, தேங்க்ஸ்மா. இனிமேல் அடுத்த வருஷம் பதிச்சிக்கலாம்மா. போட்டாம்மா, அவ்வளோதாம்மா, கட்டி முடிச்சிட்டா. கொஞ்ச நேரம் உட்காந்துக்க, ரெஸ்ட் எடு, ஊசி பத்திரம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் ஊரில் என்ன வேலை, நமக்கு இங்கே தான் வேலை ஊசிக்கு. பாருங்கள் எங்கள் அசிஸ்டண்ட் எப்படி ஜாலியாக இருக்காளா, எப்படி பாருங்கள். ஆம்பளை சிங்கங்க அவ, பொம்பளையாக இருந்தாலும் பொம்பளை சிங்கம், ஆம்பளை சிங்கம் இல்லை பொம்பளை சிங்கம். நல்ல மனசுங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா. எங்கள் வீட்டோடு ஒன்றா வச்சுக்கிட்டோம், வேலைக்குன்னு கிடையாது. எங்கள் வீட்டில் என்னுடைய தங்கச்சா அது மாதிரி வச்சுக்கிட்டேன். அவள் இல்லைன்னா கையே ஒடிஞ்சிச்சு. ஒரு 3 நாளாக எடுத்து வச்சுட்டு அப்படியே கிடக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. நேற்று இந்த சந்தில் போய் அந்த சந்தில்